10th standard math chapter 3 algebra exercise 3.9 second sum. Find the sum and product of roots for each of the following quadratic equation. X square plus 3x minus 28 equal to 0. First sum பாருங்க. X square plus 3x minus 28 equal to 0. இங்க பாருங்க, sum of the root equal to sum of the root வந்து ஃபார்முலா minus b by a. இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ நமக்கு ஏன்னு சொன்னால் இங்கே வந்து ஒன்றும் கொடுக்கலை, நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. பி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3, C is equal to minus 28. That is equal to sum of the root minus b by a. Minus b என்ன minus 3 divided by a. a என்ன 1. நம்மளோட ஆன்சர் minus 3. Next பாருங்க product of the roots. Product of the roots. ஃபார்முலா வந்து c by a. சி என்ன சொன்னால் என்ன கொடுத்துருக்குறாங்க minus 28. சி என்ன minus 28 divided by a. ஏன்னா 1. ஆன்சர் வந்து minus 28. ஓகே, செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. இங்கே வந்து சி டேம் கொடுக்கல, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்குறாங்க. ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி என்ன நமக்கு வந்து மைனஸ் 3 பை இந்த மைனஸ் பி பை ஏ. ஏன்னா 1. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். Product of the roots equal to c by a. ஃபார்முலா வந்து c by a. c வந்து நமக்கு கொடுக்கல, அப்போ ஆன்சர் வந்து 0. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். த்ரீ ப்ளஸ் 1 by a is equal to 10 by a ஸ்கொயர். இங்கே வந்து என்ன செய்யணும்னா அந்த ஃபார்மில் கிடையாது. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம அந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து எல்சிஎம் வந்து எடுங்க. ஏக்கும் ஏ ஸ்கொயருக்கும் எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயரால் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3a ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏ ஸ்கொயர் கொடுக்குறப்ப ஏஏ கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன ஆன்சர் வரும் இங்கே? தேட் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ கிளியராக சொல்லணும்னா ஏ ஸ்கொயர் கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பை ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 10 பை ஏ ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஏஏ கேன்சல் ஆகும், 1 வரும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கேன்சல் ஈக்குவல் டு 10. இப்போ இது வந்து நெக்ஸ்ட் இந்த 10 வந்து இந்த ஈக்குவல் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே வந்து ஏ வந்து 3, பி வந்து 1, சி வந்து மைனஸ் 10. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம் ஆஃப் தி ரூட். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்படின்னா மைனஸ் 1 by 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்ன சொன்னால் நமக்கு என்ன வேல்யூ தந்துருக்காங்க? மைனஸ் 10 by 3.
நல்லா இது பாருங்கள், 3a² + a = 10. 3a² + a, இந்த 10 லெஃப்ட் சைட் கொண்டுறோமோ -10 ஆகிடும். நெக்ஸ்ட் a என்ன 3, b என்ன 1, c என்ன -10. சம் ஆஃப் தி ரூட் என்ன b by a -1/3. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் c/a. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், 3y² - y - 4 = 0. a = 3, b = -1, c = -4. இங்கே sum of the roots = -b/a. ஃபார்முலா ஒவ்வொரு டைமும் எழுதுங்க. மைனஸ் இன்டு -1/3, that is equal to minus into minus plus 1/3. Next, product of the roots is equal to c/a. c என்ன சொன்னா -4 divided by 3. Thank you.